தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள். ஆண்டவரின் வார்த்தைகள் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நம்பிக்கை ஊட்டுகிறதாக இருக்கிறது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பவர், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவர், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கிறவர், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கொடுக்கிறவர், இலட்சைக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு நம்பிக்கையாய் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி 7 ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்து ஆதியாகமம் 12:2 எப்படி பெருமைப்படுத்தினார். தன்னை ஆபிரகாமோடு இணைத்துக் கொண்டு நான் ஆபிரகாமின் தேவன், அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிள்ளையும் ஈசாக்கையும் இணைத்துக் கொண்டு ஈசாக்கின் தேவன், பேரப்பிள்ளையும் இணைத்துக் கொண்டு யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 4:14 சொன்னபடி மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அவனுக்கு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். கர்த்தர் தாவீதை கனப்படுத்தினார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கனப்படுத்தினார். இன்றைக்கும் அவரை உண்மையாய் ஊழியம் செய்வதை கனப்படுத்துகிறார். கர்த்தர் நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13. நான் என் ஜனத்தை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நான் உன்னை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், பலங்கொண்டு திடமனதாய் இரு. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய தேவன் வார்த்தைகள் எல்லாமே நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தருடைய கிருபைகளோடு இருப்பதாக.